ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஈஸியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி உள்ள அந்த பார்ட்டையும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உடச்சக்கல்ல ஒரு 1 டீஸ்பூனுக்கு 4-5 பாதாம், ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் வாசத்துக்காக. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ ஆப்பத்துக்கு, அதே மாதிரி தான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கேரமலைஸ் பண்ணணும். ரொம்ப கேரமலைஸ் பண்ணிங்கனாக்கா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி ஒரு 1 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூட நான் பட்டர் சேர்த்துட்டேன். இப்போது நான் இன்றைக்கி ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரெட் ஸ்லைஸை இது மேலே வைக்க போகிறேன். நீங்கள் 2 ப்ரெட் கூட வைக்கலாம், இல்லை 3 ப்ரெட் வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதை சுற்றிலும் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேவையான அளவு தான் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம ஊற்றின தேங்காய் பாலை இந்த மாதிரி மேலே எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த பால் திக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் சுற்றிலும் அந்த ப்ரெட்டில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இது எல்லா பாலையுமே இழுத்துரும். அதனால் மேலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.